இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட்டு கேக்கு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் கேரட் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்புறம் மிக்சியில் நல்லா ஓட விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் அந்த பாதாமி திராட்சை இதெல்லாம் எடுத்து அந்த மிக்சியிலே போட்டுருணுங்க. அந்த கேக் அடிக்கிறதுல மிஷினில் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி இது பண்ணோடனே அப்புறம் மைதா 1 கிலோ எடுத்து வெயிட் பண்ணி அதுவும் கொட்டிக்கணுங்க. அப்புறமா நெய்யுங்க, அதுவும் 1 லிட்டருங்க, அது எடுத்து கொட்டிக்கணுங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷிங் டச் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த கேக் செய்கிறவர்கிட்ட கேட்டேன், ஒரு மனுஷனுக்கு கேரட்டும் பிடிக்கும், ஒரு மனுஷனுக்கு கேரட் கேக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மோல்டில் எடுத்து வாரி ஒரு 2-3 கை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சுட்டு அப்புறம் லைட்டாக செவன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராலியில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மறக்காத அது இது எது வழங்கும் 100% ஃபுட் பாய் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துட்டீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 5 ரூபாய் கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 5 ரூபாய் கேக்கு தாங்க. பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கேக்கெல்லாம் அடித்து ரெடி பண்ணி வைக்கிறேங்க. இப்போ ட்ராலியில் தாங்க உள்ளே அனுப்பி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த அப்படியே உள்ளே அனுப்பிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த ஈட்டில் அப்படியே வேகுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.